அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் ரீதியாக தொழில் வசியம், பணவசியம், திருமண தடங்கள் இதை பற்றி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. இது கூட சின்ன சின்ன பரிகாரங்கள் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அது சிம்பிளான பரிகாரங்கள் தான். இந்த பரிகாரங்களில் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அதில் முதல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பணவசியம். இந்த பணவசியத்தை ஒரு போட்டுருவாங்க, கடை போட்டுருவாங்க, மக்கள் கூட்டம் அங்கே வரணும். அப்போ இந்த மக்கள் கூட்டம் வர்றதுக்கு நீங்கள் பேசுகிறது மக்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம். அது முதலில் பார்த்திங்கன்னா உங்கள் கடையில் அரகஜா எடுத்துக்கோங்க. ஒரு செம்பருத்தி பூவுக்கு ரொம்ப வசியத்தன்மை உண்டு. அந்த செம்பருத்தி பூவை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்துக்கோங்க. அந்த மகரந்தத்தில் அரகஜா, ஏலக்காய் பொடி இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் திலகமாக இட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக முகவசியம் உங்களுக்கு உண்டாகும். மக்கள் உங்களை தேடி அந்த கடைக்கு வருவாங்க. இது நிச்சயம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது ஒரு தொழில் விஷயமாக இருக்குது. அடுத்தது இப்போ நவகிரக தோஷம்னு சொல்கிறாங்க. எனக்கு தோஷமாக இருக்குது. இது என்ன தோஷம்னு எங்களுக்கு தெரியல. எது எடுத்தாலும் தடங்கள், மெயின் தடங்கள். அப்போ இந்த தடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது நவகிரகங்கள். இப்போ நாங்கள் ஜோதிடராக இருக்கும்போது நவகிரகங்களில் தான் இருக்கும். அப்போ 9 மூட்டை நவதானியம் கட்டிக்கோங்க. சின்ன சின்ன மூட்டையாக நவதானியங்கள் கட்டிக்கோங்க. இந்த நவதானியங்களை ஒரு மூட்டையை எடுத்துக்கோங்க. உங்கள் தலையை 27 முறை சுற்றி ஒரு மூட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வரிசைப்படி நவகிரகங்கள் தெரியலன்னா பரவாயில்ல, 9 மூட்டைங்கிறது கணக்கு. அப்படி 9 மூட்டையும் இரவு ஒரு மூட்டை எடுத்துக்கோங்க. 27 முறை தலை சுற்றி உங்கள் தலகாணிக்கடியில் நீங்கள் வச்சு படுத்து அடுத்த நாள் எடுத்து வச்சுருங்க. இப்படி 9 நாட்கள் எடுத்து வச்சு அந்த மூட்டையை பிரித்து தானியத்தை எடுத்து ஒரு தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அந்த தானியத்தை நீங்கள் மாட்டுக்கு போட்டுட்டு அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய துணியெல்லாம் கட்டியிருப்பீங்க. அந்த துணியை எரித்து சாம்பலாக்கி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இப்போ எங்கேயாவது போகிறீங்க, தாமரை விதை எப்பவுமே கையில் கொஞ்சம் தாமரை விதையை எடுத்துக்கோங்க. இந்த தாமரை விதை நம்மளுக்கு எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, தாமரை தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி அம்சம் குடியிருந்தால் தான் நம்ம எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்போ போகிற வழியில் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம், ஒரு நீர்நிலைக்கு போகிறோம், எங்கேயாவது நம்ம டூர் போகிறோம் அப்படின்னா போகிற இடத்துல ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட இடமோ இல்லை மலை பிரதேச இடத்துலையோ நீங்கள் இந்த நவதானியத்தை தாமரை விதையும் நவதானியத்தையும் தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்னைக்காவது ஒரு நாள் முளைக்கும். அப்படி முளைக்கும் போது உங்களுக்கு ஒரு 48 நாள்லேயே அதனுடைய ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணும். அடுத்தது திருமண தோஷம். திருமணம் கைகூடாமல் திருமணம் தள்ளி போகுது, ஒரு பெண் ஆணை பார்க்க முடியல, ஆண் பெண் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க அரச இலையை 7 இலை எடுத்துக்கோங்க. இந்த 7 இலைக்கு மேலே உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க சந்தனத்தால். அதுக்கு மேலே விளக்கு போட்டு வராகி அம்மனுக்கோ இல்லை வித்தியாசமான உருவம் கொண்ட பைரவர், வராகி, இந்த லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி ஒரு தெய்வங்களுக்கு நீங்கள் விளக்கு போட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதே தொழில் விஷயத்துக்கு நீங்கள் பணவரவுக்கு உண்டான அமைப்பை வைக்கணும் அப்படின்னா அரச மரத்தோடைய குச்சியும் ஆலமரத்தோடைய குச்சியும் எடுத்து ரெண்டாவது ஒன்றா கட்டிக்கணும். அதை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு உங்களுடைய கல்லால் வச்சுக்கோங்க. ஏன்னா அரச மரத்தோடைய மரத்தடியிலையும் ஆலமரத்தின் அடியிலையும் அந்த காலத்தில் இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. தங்கம், வெள்ளி எல்லா வியாபாரங்களும் அந்த ரீதியாக தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் அங்கே உட்கார்ந்து தான் கட்ட பஞ்சாயத்து ஒரு தீர்வுக்கு உண்டான வழிகளையும் கொடுத்தாங்க. அப்போ அந்த ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகும்போது அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கடையிலையும் வச்சு வழிபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். பெண்கள் எப்பவும் ஒரு வைர மூக்குத்தி சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வைர மூக்குத்தி அணியும் போது தீர்க்க சுமங்கலி அவங்களுக்கு உண்டாகும். தெய்வ கடாட்சம் என்றைக்கும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பையில் என்றைக்கும் ஒரு எலுமிச்சம்பழமும் கற்பூரம், பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் வாசனை திரவியங்களுக்கு மட்டுமே தெய்வ கடாட்சம் இருக்கும். அப்போ காளியோட அம்சமும் மகாலட்சுமி அம்சமும் இருக்குன்னா வாசனை திரவியங்கள் அந்த காலத்துலேருந்தே ஜவ்வாது வாசனை திரவியங்கள் கொண்டு வந்ததே நம்ம உடம்புல ஒரு வாசனை இருந்துச்சுன்னா தெய்வ கடாட்சம் என்றைக்கும் இருக்கும், பணம் நம்மக்கிட்ட தங்கும். இதற்கு தான் அந்த வாசனை திரவியங்களை நம்மளை பயன்படுத்த சொன்னாங்க. அப்போ அது என்னவா பயன்படுத்தணும்னா ஜவ்வாதாக பயன்படுத்தணும், பச்சை கற்பூரமாக பயன்படுத்தணும், கோரோசனம் பயன்படுத்தணும். இந்த மூணையும் நீங்கள் வச்சு பயன்படுத்தும் போது உங்ககிட்ட என்றைக்கும் பணம் தங்கிக்கிட்டே இருக்கும்.
ஆண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க, எப்போ பாரு வண்டி ரிப்பேர் ஆகுது, வண்டி வாகனத்தில் போகும்போது சங்கடங்கள் வருது அப்படின்லாம் இருக்கிற ஆண்கள் இல்லை பெண்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எப்போவும் உங்கள் வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் வண்டி ஏறும்போது உங்களுடைய குலதெய்வத்தை 9 முறை சொல்லிட்டு போங்க. அந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். இந்த பரிகாரங்கள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாவே நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்போது அதனுடைய வேல்யூ அதிகமான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு மக்கள் உங்களுடைய கடைக்கு வரணும், அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். அப்போ பேச்சு திறன் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே தான் அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன கேட்கணுங்கிறத உங்ககிட்ட கேட்பாங்க, இல்லை வாங்குவாங்க. அதுக்கு ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை ஆண் பெண் இருபாலரும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுங்க. அதோடைய வேல்யூ நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போடலாம். என்னென்னா, ஓம் விவாத சீக்கிரமேவ ஜெயப்பிரதம் குரு குரு ஸ்வாக. நாம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. விவாதம்னு என்ன? நம்ம ஆர்கியூமெண்ட், இந்த பொருள் வாங்கிக்கோங்க, இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல அந்த மந்திரத்தோட வேல்யூ விவாதம் பண்ணக்கூடிய அமைப்பு சீக்கிரமாக ஜெயமாகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய வசிய மந்திரம். அடுத்தது ஓம் ரீங் வசி ஸ்வாக. நம்ம வசி அப்படிங்கிறது நம்மளுடைய ஈர்ப்புத்தன்மை, நுகர்வுத்தன்மை இதெல்லாம். அப்போ ரீங் அப்படிங்கிறது நரம்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து அடைப்புகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. அப்போ ஓம் ரீங் வசி ஸ்வாகங்கிறது வந்து உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்களை வெளியேற்றும். இதை நீங்கள் சொல்லி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சகலமும் கைகூடுங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். எங்களை ஃபாலோ பண்ணுறது மூலியமாக நிறையா விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய பெயர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ. என்னுடைய நம்பர் 9944555797. நன்றி.